வீணானது என்று சொன்னார். அப்போ அஸ்ஹாபு ஸபத் என்பதாக ஒரு சமுதாயத்துடைய வரலாறையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி? யூதர்களிலே ஒரு கூட்டத்தால் மீன் பிடிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சோதனை பாருங்கள். எல்லா நாட்களிலும் மீனை தேடி செல்ல வேண்டும். இந்த சனிக்கிழமை என்று மட்டும் மீன்கள் அப்படியே தேடி வரும் கடலில். அப்போ அவர்கள் பலவிதமான ஹீலாக்கள் செய்து மீன் வேட்டையாடத்தான் கூடாது, அதுவாக வந்து விடக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்பதாக ஹீலா செய்து ஆக மீனை அவர்கள் பிடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். விளைவு என்னானது என்று சொன்னால் எல்லா ஜெகஷாபுத்தான் கூட பிறந்த சாசி நீங்கள் இழிவடைந்தவர்களாக குரங்குகளாக மாறுங்கள் என்பதாக யாரங்க பனி இஸ்ரவேலர்கள் மூசார். என்ன காரணம்? அல்லாஹ் அவருடைய யௌமுல் ஜும்மாவை புறக்கணித்து அது அல்லாஹ் யௌமுல் ஸபத் என்ற சனிக்கிழமையை ஒரு சிறப்புக்குரிய நாளாக அவர்கள் கருதி கொண்டதன் காரணத்தினால் அல்லாஹ் ஜெகஷாபுக்கு நிலையிருப்பார். குரங்குகளாக மாற்றப்பட்டவங்க யாரும் போயிட்டாங்க. அதனால இப்போ உள்ள குரங்கு அதை இல்லை, அதனால யாரும் ஒழிஞ்சு போயிட்டாங்க. அதே போல ரசலாக்களுக்கும் அல்லாஹ் ஜெகஷாபுக்கு அந்த ஜும்மாவை தந்தான். ஆனால் அவர்கள் யௌமுல் அஹதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இதெல்லாம் நான் உலமாக்கள் வாயிலாக கேள்விப்பட்டோம். நமக்கு யௌமுல் ஜும்மா. ஆனால் இன்றைய சூழ்நிலை நாம் கேள்விப்படுகிறோம். அரபு நாடுகளிலே யௌமுல் ஜும்மாவை விடுத்து அதில் உண்டான விடுமுறையை அவர்கள் கேன்சல் செய்து அதை பணிநாளாக ஆக்கி யௌமுல் அஹதை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக நசாராக்களை போல ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதாக கேள்விப்படும். நதிலாளிகள் அப்படிலாம் எனக்கு ஏறத்தாழ முழு கலாச்சாரம் அப்படியே மாறி யஹூதியத்தாக நஸ்ரானியத்தாக மாறிக்கொண்டு சென்று கொண்டே காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜெகஷாபுத்தாலா அங்கு வெளிப்படுத்திய உலக ஆதாயம் செல்வத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டது. மேலித்த மரத்தை பொங்கு வைத்து சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் பசியிலே வயிற்றிலே கல்லை கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓர் காலத்திலேயும் கூட சரியான உணவு கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் அந்த சஹாபா பெருமக்களுடைய ஈமானுக்கு முன்னால் அவர்களுடைய வீரத்திற்கு முன்னால் உலகம் மண்டிவிட்டது. இன்றைக்கு ஆசாபாசங்களை நப்சுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலே மும்முரமாக ஈடுபட்டு விட்டதன் காரணத்தினால் என்ன நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருப்புக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் ஆளானவர்களுக்கு மத்தியில இவர்கள் நம்பியிடக்கூடிய நிலையை உருவாக்கிவிட்டார். சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ லைலத்துல் கத்ர் என்பதை அல்லாஹ் ஜெகஷாபுத்தாலா தருகிறார். அதாவது பலவிதமான காரணம். அல்லாஹ் சொல்றான் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது 1000 ஆண்டுகளை விட மேலான ஒரு காலத்திலே அதை புரிந்து வைத்திருந்த விஷயம் 1000 ஆண்டுகளுக்கு நிகரானது. 1000 ஆண்டுகளுக்கு நிகரானது என்பதாக நாம் புரிந்து வைத்திருக்கோம், பேசிக் கொண்டிருக்கோம். ஆனால் நம்ம சேஷநாயகம் அவர்கள் அது கொஞ்சம் விளக்கத்தை அவர்கள் திறந்து 1000 ஆண்டுகளை விட மேலானது.
அழைத்துக் கொள்ளக்கூடிய பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தாரின் மீது அவர்களுக்கு உண்டான ஒரு கவலை, பற்று, பாசம், உண்டான உம்மத்தாரை கவனித்தார். நீண்ட வயது அவர்களுக்கு, நீண்ட வயது, நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கூட அவர் வாழ்ந்திருக்கிறார்கள். மிக ஆற்றல் மிக்கவர், மிக ஆற்றல் மிக்கவர். மலைகளையே அப்படியே குறைந்து இருப்பிடமாக ஆக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அளவுக்கு உண்டான ஒரு தகுதி பெற்றது. அந்த மக்கள் எல்லாம் வணக்க வழிபாடு, அவர்கள் அதிகமான முறைகளை தொழுதிருக்கலாம், நோன்பு வைத்திருக்கலாம், அவர்கள் மற்ற மற்ற காரியங்கள் செய்திருக்கலாம். அந்த அளவு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் இல்லை. இந்த உம்மத்தாருக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லை, அந்த அளவுக்கு வயதும் இல்லை. அப்ப இதை பார்த்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உள்ளத்திலே இந்த உம்மத்தாரை பற்றி அவர்களுக்கு ஒரு கவலை ஏற்படும். இந்த கவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த கவலையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன காரணம்னா இந்த லைலத்துல் கத்ரை வெளிப்படுத்தி அல்லாஹ் இந்த உம்மத்தாருக்காக வேண்டி இந்த இரவிலே அதை பெற்றுக்கொண்டு செய்யக்கூடிய இபாதத்தானது 80 ஆண்டுகளுக்கு மேலே உண்டான 1000 மாதங்களை விட சிறப்பானதாக இருக்கும், விட சிறப்பானதாக இருக்கும் என்ற ஒரு கவலை தந்தது. அன்பர்களே, மேலும் இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு அருளிய நோக்கமும் அது. ரமலானை அருளிய நோக்கமும் அதுதான். இந்த நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், யார் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு நபிலான ஒரு வணக்கத்தை குறித்தாரோ அவர் ஒரு பரவான வணக்கத்தை குறித்தவரை போனார். யார் ஒரு பரவான வணக்கத்தை குறித்தாரோ 70 பரவுகளை நிறைவேற்றுவதை போனார். இப்ப கணக்கு பண்ணி பாருங்க, ஒவ்வொரு நோன்பு 30 நாள், 29 நாள், இந்த 30 நாள் நோன்பும் ஒவ்வொரு நோன்பும் 70 நோன்புகளை கருதாங்க, 70 நோன்புகளை கருதாங்க. இதில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லா ஜல்ல ஷானஹு பருவத்துக்கு நிகராக அல்லா ஜல்ல ஷானஹு என்னவென்று சொன்னால் அந்த இலக்கை அடைவதற்கு அல்லா ஜல்ல ஷானஹு வருகை நாளிலே நடிகார்களுக்காக வேண்டி என்னென்ன விதமான சுகபோகங்களை எல்லாம் இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றாரோ அதை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம எந்த ஒரு முயற்சியும் செய்து நாம பெற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் ஹதீஸ் ஷரீஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுதீரு அஹதக்கும் அமலுஹு மினன் நார் வ யுத்கிலுஹு அல்-ஜன்னah. கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாரை அவருடைய அமலானது சுவனம் சேர்த்து விடாத நரகத்தை விட்டு காக்கும். அதாவது நாம் செய்யக்கூடிய அமலின் மூலமாக நரகத்தை விட்டு நாம் தப்பித்து விட முடியாது, நாம் செய்யக்கூடிய அமலின் மூலமாக நாம் சுவனம் சென்று விட முடியாது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அப்போ மற்றொரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லை யுக்திய அஹதக்கும் அமலுஹு, உங்களில் எவருடைய அமலும் அவரை ஈடேற்றி விடாதுதான். நாயகமே தங்களையுமா என்பதாக சாப்பப்பட்டு கேட்டார். எப்படி சொன்னார்? அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை போற்றி கொண்டார், அரவணைத்துக் கொண்டாரே. இது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபதியத்தை கூடாது. அபதியத்துக்கு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சமூகத்திற்கு முன்னாலே தன்னை இல்லாதவர்களாக, இயலாதவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்கிக் கொள்ளுதல், காட்டிக் கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய சமூகத்திலே தன்னை இல்லாதவர்களாக, இயலாதவர்களாக, ஒன்றுக்கும் தகுதியற்றவர்களாக காட்டிக் கொள்ளுதல், ஆக்கிக் கொள்ளுதல். இந்த நிலையிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி
அல்லாஹ் இஸ்ராயலுக்கு அழைத்து சென்றால் அதை தனி செய்யும். அவருடைய என்பதாக குறிப்பிடுகிறார். அவருடைய விசாலத்தை விட, பாவூரியத்தை விட, அபீபியத்தை விட, எல்லா அந்தஸ்துகளை விட உயர்ந்த அந்த அவதியத்தை என்பதாக வீட்டுக்குரிய பிரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் விளக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், ஒரு குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதை நாம் உணர வேண்டும், புரிய வேண்டும். என்ன குறிக்கோள், என்ன இலக்கு? நரகத்தை விட்டு நாம் தப்பித்தாக வேண்டும். அதற்கு அடுத்து சோனத்தை அடைய வேண்டும். ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், நமது பாபா செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு அவர்களை படைத்து சூனத்திலே வாழ வைத்தார். படைத்து சூனத்திலே வாழ வைத்தார். வாழ வைத்த அல்லாஹ் எல்லா விதமான சுகபோகங்களையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள். அப்படி நெருங்கினால், அதை நீங்கள் சாப்பிட்டால் அநியாயக்காரர்கள் ஆகிடுவீங்க என்பதாக ஒரு எச்சரிக்கை. நண்பர்களே, ஆக அல்லாஹ் தடுத்த அந்த ஒரு கனியை புசித்தார்கள். அதன் காரணத்தினால் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடம் எங்கே? சுவனத்தில். அதை விட்டு வெளியேற்றப்பட்டார். ஏன்? ஒரே ஒரு கட்டளை. பெரிய பாவங்கள், பெரிய குற்றங்களை எதுவும் செய்து விடவில்லை. நன்கு கவனிக்க வேண்டும். கபாயிர் என்பதாக சொல்லப்படக்கூடிய கொலை, விபச்சாரம், அது போன்ற கொடிய பாவங்களை, ஷிர்க், இது போன்ற காரியங்களை அவர்கள் செய்து விடவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை மீறினார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு சூனத்தை 300 ஆண்டு காலம் ஆனதால் பாபா ஒரு பக்கம் இறக்கி வைக்கப்பட்டார்கள். ஸ்ரீலங்கா இலங்கை என்பதாக சொல்லப்படுகிறது. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இறக்கி வைக்கப்பட்டார்கள். ஜித்தா என்பதாக சொல்லப்படுகிறது. 300 ஆண்டு காலம் கண்ணீர் வடித்து கதறினார்கள். இந்த ஒரு செயலுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு எப்படி தன்னிடத்திலே பாவமன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக சில விஷயங்களை அவர்களுக்கு இல்ஹாம் செய்து, அவருக்கு நபியை அவர்களுக்கு இல்ஹாம் செய்து தௌபா செய்கிறார்கள். அவர் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் என்பதாக நன்கு கவனிக்கும். அப்போ இந்த இன்சா பனி ஆதம் இருந்த இடம் சுவனம். ஒரே ஒரு குற்றத்தின் காரணத்தினால் சுவனத்தை விட்டு முடியாது. கேள்விக்குரியவர்களே, நாம் திரும்ப போக வேண்டிய இடம் ஜன்னத், சுவனம். நாம் திரும்ப போக வேண்டிய இடம் அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு லேசல்ல. அந்த சுவனம் சென்றடைவதற்கு நரகத்தை கடந்தார்கள். சுவனம் சென்றடைவதற்கு நரகத்தை கடந்தார்கள். கணித்துக்குரியவர்களே, தாய்மார்கள், சகோதரிகளே, பெரியோர்களே, சிந்திக்க பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில்
சென்றடைய வேண்டும், சூழல் சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்று சரணத்துறை செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுதான் இப்படிப்பட்ட ஒரு இரவாக இரவுகளாக நாம நம்முடைய முயற்சியால் நாம் சென்று விட முடியாது, இலக்கை அடைந்து விட முடியாது. இன்றையவர்களே, நாம் விளக்க வேண்டியது என்ன? நாம் சூழலும் சென்ற தகுதியானவன் அல்ல. நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஒரு அடியான் என்ற குற்ற உணர்வு நம்மிலே நீக்க வேண்டும், நம்மிலே காணப்பட வேண்டும். பரிசுத்தமான நூறானியத்தான அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்லஷானுஹு நாளொன்றுக்கு 70 விழுத்தம் 100 விழுத்தம் இஸ்திக்பார் தௌபா செய்திருக்கிறார். இன்றைக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக வேண்டி அரவணைக்கக்கூடிய விஷயம் தான் இந்த லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். வடக்கருடைய வருகை லைலத்துல் கத்ர் என்று சொன்னால், கத்ர் என்று சொன்னால் நெருக்கடி என்பதாக ஒரு பொருள். வடக்கருடைய நுசூல், வடக்கு நிறைய வரலாம், இஸ்லாத்திலேயே தலைமையில வரலாம். ஏன் சொன்னா வழக்குகளுக்கு மத்தியிலே இந்த வழியாக இன்சானை படைப்பதாக ஒரு அறிவிப்பு செய்யும் போது இந்த பாடல் தொள்ளாயிரத்தி சரியுமா நான் இந்த பூமியிலே என்னுடைய பிரதிநிதியை படிக்கப்படும் சொல்லும் போது சாது வழக்குகளுக்கு மத்தியிலே ஒரு கணிப்பாவை ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகின்றேன் என்று அவர் பிரகடனப்படுத்தும் போது அவர் சொன்ன விஷயம் யாருன்னா, இந்த பூமியிலே குழப்பம் விளைவித்து ரத்தம் செலுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை யார் படைக்கப் போகிறாய்? நாங்கள் உன்னை தஸ்மீ செய்து கொண்டிருக்கின்றோம், உன்னை தூய்மையை பரிசுத்தத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோமே என்பதாக சொன்னார். அப்போ அல்லாஹ் சொன்ன முறையில் என்ன சொன்னார் தெரியுங்களா? தாரா இந்தியாவில் மாறாதாரம் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிகின்றேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வழக்குகள் தங்களை உயர்வாக கருதி கொண்டார்கள். இன்றைக்குரியவர்களே, வழக்குகள் தங்களுடைய நிலைப்பாட்டை கருதி தங்களை உயர்ந்தவர்களாக, தங்களை மேலானவர்களாக, தங்களை சிறந்தவர்களாக வழக்குகள் கருதி கொண்டிருந்தார்கள். நன்கு நாம் கவனிக்க வேண்டும். அதே நிலைப்பாடுதான் மனிதர்களுக்கும், அதே நிலைப்பாடுதான் மனிதர்களுக்கும் தங்களை உயர்ந்தவர்களாக, தங்களை சிறந்தவர்களாக, தங்களை மேலானவர்களாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நண்பர்களை பணியாளர்கள் ஒரு தவறான ஒரு சிந்தனை, இது தவறான ஒரு விஷயம். அப்படி இருக்க அல்லாஹ் இந்த உம்மத்தார்கள் யாரை அந்த வழக்குகள் அவர்கள் இப்படியான ஒரு கருத்தை சொன்னார்களோ அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்ப்பதற்காக வழக்குகளுக்கு வரக்கூடிய ஒரு பாதிப்பை அந்த பாதி என்னுடைய அடியார்களை, என்னுடைய அபிபுடைய உம்மத்தார்களை பாருங்கள், செயல்பாடுகளை பாருங்கள் என்பதாக அந்த வழக்குகளுக்கு இந்த வழக்குகளுக்கு எவ்வளவு வாய்ப்பை என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் லைலத்துல் கத்ர் இருந்தார். மதிக்கப்படக்கூடிய கத்ர் என்று சொன்னார். குறிப்பிட்டு காட்டுவாங்க அடியார்கள் அல்லாவை எவ்விதம் மதிக்க வேண்டுமோ அப்படி மதிக்கவில்லை. அல்லாவை எவ்விதம் மதிக்க வேண்டுமோ அவ்விதம் இந்த அடியார்கள் மதிக்கவில்லை என்பதால், அதாவது அல்லாவை நிராகரிக்கக்கூடியவர்களை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஜல்லஷானுஹு சொல்லக்கூடிய செய்தி கதரிஹி என்பதால் அல்லாஹ் ஜல்லஷானுஹு சுட்டிக்காட்டுகிறான். பகிரங்கமாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு அல்லாஹ்வை மதிக்கிறதுனாலே நீதிக்குரியவர்களே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானுஹு அவருடைய பேரருள் அல்லாஹ்
இந்த ரெண்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு சொந்தம். அது மட்டும் மகத்துவம் கிப்ரியா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு சொந்தம். அன்பர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவதற்கு நமக்கு ஆனா மிகப்பெரிய எச்சரிக்கை பாருங்கள். நமக்கு அறிவிக்கப்படுகிறது, நமக்கு காட்டி கொடுத்தார், நமக்கு ஹயாத் இல்லை, அல்லாஹ் ஹயாத்தை தருகிறார். நமக்கு இயல்பு இல்லை, அல்லாஹ் இயல்பை தருகிறார். நமக்கு வசாரத்தில் எல்லாம் வசாரத்தை தருகிறார், சமாத்தி தருகிறார், கலாம் இல்லை, அல்லாஹ் கலாம் இல்லை. ஒரு அடிப்படையான விஷயம். நமக்கு சொந்தம் என்பது இல்லை என்பது எப்படிங்க? நமக்கு சொந்தம் என்பது இல்லை என்பது ஹயாத் இல்லைப்பா, ஹயாத் இல்லைதான். இப்ப என்ன அதுக்கு நேர ஆப்போசிட் என்ன? மௌத், மய்யித். நமக்கு சொந்தம் மௌத் தான், நமக்கு சொந்தம் மய்யித், நான் மய்யித் தான். அதனால்தான் நமது சஜாதா மூர்த்தி ஷா ஹதரத் கிப்லா அவர்கள் சாதாரணமாக பேசும்போது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பான். சாதாரணமாக பேசுவான். அவன் பேசுவோம் கேட்பான். பேசிட்டு அவன் சுட்டி காட்டுவான். அப்போ உன் பேர் மையத்துப்பா, உன் பேர் சொல்லி சுட்டி காட்டுவான். உண்மையாதான். ஆனால் என் சண்டைக்கு ஒன்று என்ன பார்த்து எப்படி சொல்ல தோக்கியமா சொல்ல தோக்கியிருக்கிறார் அப்படிங்கிறது. ஆனால் நம்முடைய ஒரு தவறான ஒரு சிந்தனை, மனிதன் ஒரு பெரிய இடத்துல ஒரு புதர்க்கவாதி ஒரு பெரியவர்கிட்ட போய் அவன்கிட்ட கேட்கணும், நல்லா இருக்கானா? ஆமா இருக்கிறேன், நம்ம நாட்டு தான் இருக்கிறேன். நல்லா ஹயாத்தா இருக்கிறானா? நானும் தான் ஹயாத்தா இருக்கிறேன். நல்லா பார்க்கறானா? ஆமா நானும் தான் பார்க்கிறேன். நல்லா கேட்கிறானா? ஆமா நானும் தான் கேட்கிறேன். நல்லா பேசுறானா? நானும் தான் பேசுறேன். நான் ஏன் அல்லாம இருக்கக்கூடாது? எப்படி எப்படிங்க நான் ஏன் அல்லாம இருக்கக்கூடாது? தான் வந்தான். எல்லாம் எதிர்ஷானும் 300 ஆண்டுக்கான வயதை அவனுக்கு கொடுத்தான். மிகப்பெரிய அரசாட்சி அவனுக்கு கொடுத்தான். மிகப்பெரிய ஆளுமையை கொடுத்தான். மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்தான். அது எங்கே கொண்டு அவனை சேர்த்தது என்று சொன்னால் ஆனாலும் போக்குவரா என்பதால் கவனிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, மாரிபத்து என்று சொல்வது சாமானியமான விஷயம் அல்ல. அவர் சாதாரணமாக எடுத்துக்கணும். ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நமது சேஷநாயகம் சர்தார் கிப்லா அவர்கள் ஒரு இடத்தில் சொன்னார். ஒரு சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இங்கே ஆயக்குடியிலே கபரஸ்தானிலே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் போது தங்களுடைய நிலையை அவர் சொன்னார். அங்கு சென்று நான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்பேன். என்ன கேட்பேன்? யாருன்னா என்னை உன்னை முழுமையாக அறியாமல் என்னை இங்கே கொண்டு வந்து விடாதே என்பதா? உன்னை முழுமையாக அறியாமல் என்னை இங்கே கொண்டு வந்து விடாதே என்பதா? மாரிஃபத் என்பது பேசப்படுகிறது, ஆனால் அது மிகப்பெரிய விஷயம். சாமானியமான விஷயம் அல்ல, சாதாரண விஷயம். அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டோம். நான் ஏன் அல்லாஹ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். யாருங்க? அந்த குதர்க்கவாதி, அந்த பெரியவங்க எடுத்துல. அப்போ மிரட்டி அவங்க கேட்டாங்க, ஏப்பா வா, நீ இருக்கிறாயா? இருக்கிற. நானே இருக்குதா? ஆமா இருக்குது. நீ ஹயாத்தா இருக்கிறியா? இருக்கிற. நானே ஹயாத்தா இருக்கா? நானே ஹயாத்தா இருக்கு. என்ன நீ சாப்பிடுறியா? ஆமா நாயை சாப்பிடுது. நீ தூங்குறியா? நாயை தூங்குது. அப்ப ஏன் நீ ஒரு நாயா இருக்கக்கூடாதுன்னு கேட்டான் மிரட்டி. அப்ப ஏன் நீ ஒரு நாயா இருக்கக்கூடாது? இவர்களே, அதாவது ஆரிஃபீன்களுடைய இவர்களுடைய அந்த நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை மிக வெயிட்டான வார்த்தை. அது போய் அவனுடைய உள்ளத்துல போய் ஒரு தாக்கினை அப்படியே சிந்திக்க ஆரம்பிச்சு. நேர் மாற்றமா அவனுடைய சிந்தனை திரும்பி
வந்து முறையீடு இந்த மாதிரி என்னுடைய நிலைப்படி ஆயிடுச்சு, அதுவே அழிவு போல தெரியுது, என்னை காப்பாற்றவே என்பதா சொன்னாங்க. நீ வேறு நாய் வேறு என்பதாக எதுவும் பாகுபடுத்துகிறதோ அதுதான் நீ வேறு அல்லாவே என்பதாக தான் பாகுபடுத்துகிறது, அதுதான் பிரித்து காட்டுகிறது என்பதாக அவனுக்கு விளக்கினான். நண்பர்களே, அல்லாஹ்வை மதிக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, சாமானியமான விஷயம். அல்லாஹ் பிடிக்காட்டான். மாலக்கும் லா தர்கூன லில்லாஹி வகாரா வகத் ஹலகக்கும் அத்வானா. மாலக்கும் லா தர்கூன லில்லாஹி வகாரா. உங்களுக்கு என்ன இருக்குது? ஏன் அல்லாஹ்வை நீங்கள் மதிக்கவில்லை? அவருடைய மதிப்பையை, அவருடைய உயர்வையை, அவருடைய சிறப்பையை, அவருடைய மேன்மையை ஏன் நீங்கள் தேடவில்லை? வகத் ஹலகக்கும் அத்வானா. உங்களை அவன் பல படித்தரங்களாக உங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், படித்துக் கொண்டே இருக்கிறான், படைத்துக் கொண்டே இருக்கிறான், வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். குழந்தை பருவம், சிறுபிராயம், வாலிபம், நடுத்தர வயது, வயோதிகம், இவ்வளவு மாற்றங்கள் கட்டுப்படுத்த முடியுமா? நாம உருவாக்கி கொண்டதா? இந்த நிலையை எல்லாத்தையும் சொன்னாங்க சுட்டிக்காட்டி, இதுதான் உங்களுடைய நிலை. மாறிக்கொண்டே இருப்பாய், மாறிக்கொண்டே இருப்பாய், மாறிக்கொண்டே இருப்பாய். மாறியாக வேண்டும். இது விதி, இது நியதி. ஒரு நிலையில் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, வாடிக்கொண்டாக இருக்க முடியாது. அது சுவர்க்கத்திலே அங்குள்ள நிலை நிலைப்பாடு வேறு. அப்படியே இருந்தால் அவருடைய மனிதன் என்பதாக யாரும் கேட்டுக்கொள்ள மாட்டார். குழந்தை குழந்தையாக இருந்தால் அது மனித பிறகு என்பதாக கேட்க மாட்டார். அப்படியா அல்லாஹ் சொன்னார், பல படித்திரங்களை மனிதனை கொண்டு வந்து உடற்றி சுழற்றி எடுத்துக்கொள்ளக்கூடிய ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா வலகத் ஹலகக்கும் அத்வானா. நண்பர்களே, ஆகவே நமக்கு தேவை என்னவென்று சொன்னால் இல்லாமை இயலாமை. மனித இல்லாமை இயலாமை இதுதான் நமக்கு அவசியமான, நமக்கு தேவையான விஷயம். அந்த அடிப்படையில் நம்முடைய இயலாமையை உணர வேண்டும், நம்முடைய இயலாமையை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் முஹ்தாஜாக வேண்டும். அனைத்து விஷயத்திலேயும் அல்லாஹ் முஹ்தாஜாக வேண்டும். துன்யாவுடைய விஷயத்தில் மட்டுமல்ல நண்பர்களே, ஷேக்கின் மூலமாக அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் தேவையானதல், அல்லாஹ்விடத்தில் நாம் தேவையானதல். இது மிகப்பெரிய விஷயம். கலிமாவுடைய தத்துவமே அதுதான். கலிமாவுடைய தத்துவமே அதுதான். அல்லாஹ் மாபூதாக இருக்கின்றான் என்பதற்கு உண்டான அடிப்படையே அதுதான். மாசிவல்லா மாபூத் அல்ல, இபாதத்துக்கு ஒருத்தர் அல்ல, இபாதத்துக்கு தகுதியில்லை என்பதற்கான காரணமே இதுதான். ஏன்? அனைத்துமே தேவை மயமான, அனைத்துமே வானமாக இருந்தாலும், பூமியாக இருந்தாலும், சூரியனாக இருந்தாலும், சந்திரனாக இருந்தாலும், இன்சானாக இருந்தாலும், ஜின்னாக இருந்தாலும், வடக்காக இருந்தாலும், மரமாக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், குடியாக இருந்தாலும், எல்லாம் தேவைப்பட்டது இருக்க வேண்டும். அடிப்படை தேவை என்ன? இருக்கிறது தேவை. அல்லாஹ் யார் தெரியுமா? அவனை எண்ணிவர் இலாஹ் இல்லை. அல் ஹை, அவன் ஹையா, அவன் ஹையா. தெரியுமா? அவன் தாய்மை விண்ணச்சி, அவன் தண்ணீர் தானா, அவன் இருப்பதற்கு, அவனுடைய தோற்றத்துக்கு யாரும் காரணம் அல்ல. அல் கையோ தான் அல்லாத எல்லா வஸ்துக்களின் காரணமாக இருக்கிறது. வானம் அல்லாஹ்வை கொண்டு காரணமாக இருக்கிறது, பூமி அல்லாஹ்வை கொண்டு காரணமாக இருக்கிறது, சூரியன் அல்லாஹ்வை கொண்டு காரணமாக இருக்கிறது, சந்திரன் அல்லாஹ்வை கொண்டு காரணமாக இருக்கிறது, காற்று அல்லாஹ்வை கொண்டு காரணமாக, அனைத்து வஸ்துக்கள் இன்ஸ் ஜின் ஷஜர் அஜர் அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வை கொண்டு காரணமாக அல்லாஹ்வை கையும் வீட்டில் இருக்கிறது. அல் ஹய்யுல் கய்யூம் லா தாஹுஹு சினத்தும் வலா நௌம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, அவனுக்கு பெரும் தூக்கமும் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு பாருங்கள், ஒரு ஈமானுடைய ஒரு பரக்கத் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு ஈமானை தந்துவிட்ட காரணம், கலிமாவை ஏற்றுக்கொண்டு விட்ட காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் இலாஹ் வாசிபுல்லா இலாஹ அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் இலாஹ் வாசிபுல்லா இலாஹ அல்ல என்ற இந்த தத்துவம், இந்த உண்மை நம்மை
இதை அடைய பெறாதவர்கள் ஒரு மனிதனிலே ஏதாவது ஒரு திறமை காணப்பட்டால், ஏதாவது அவனுடைய ஒரு மேன்மை காணப்பட்டால் உடனே அவனை மாபூதாக்கி அவர்களுக்கு சரணடையக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவை அவன் வைத்து சிந்தித்து பார்க்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு ஒரு சீர்தூக்கம் வந்து விடாது, பெருந்தூக்கம் வந்து விடாது. சினத்து என்று சொல்லக்கூடிய சிறுதூக்கம். டிரைவர் வண்டி ஓட்டிக்கொண்டே போகிறான், அது போகும்போது போய்கொண்டே இருக்கும்போது நண்பர்களிடம் தான் பாதுகாக்க வேண்டும். எத்தனை விபத்துகள் நடக்கின்றன. ஒரு சிறு தூக்கம், தன்னை மறக்கிறான், தன்னை இழக்கிறான். மிகப்பெரிய ஒரு ஆபத்திலே வீசி நமக்கு தூக்கம் உறக்கம் லாசிமானது, கட்டாயமானது, அவசியம். தூக்கி ஆக வேண்டும், தூங்கிய தீர வேண்டும். ஒருவன் பிறந்து தூங்கவில்லை என்று சொன்னால் இரவில் தூங்குகிற பகல் தூங்கியாக ஏற்படாதா தூக்கவில்லை இருக்கிறான். இதற்கு சாத்தியமே இருந்தால் அவன் பைத்தியம் பிடித்தான், விதற்ற ஆரம்பித்து விடுவான். அவனை எப்படியாவது தூங்க டோஸ் கொடுத்து அவனை தூங்க சிரிப்பு தூங்க வைத்தாக வேண்டும். கட்டாயம். சாப்பிடுவது கட்டாயம், உறங்குவது கட்டாயம், நீர் அருந்துவது கட்டாயம், வியாதி கட்டாயம், வியாதிக்கு மருத்துவம் கட்டாயம். இதான் மனித நிலை, இதான் ஹைவானுடைய நிலை, இதான் மகளுடைய நிலை. நண்பர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவன் தூக்கத்தை விட்டு பரிசுத்தமானவன். உணவு அவனுக்கு தேவை, உணவு தேவையில்லை. அவன் சொல்றவன் இதா போனாலும் ஹைவானுக்கு அவன் உணவளிக்கிறான். அவனுக்கு உணவு தேவையில்லை, அவனுக்கு உறக்கம் இல்லை. நண்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஆயம் அவன் சார வஸ்துக்குரிய சார தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய அறியாம என்ன தெரியுமா? தேவை சொன்னால் என்னன்னு முடியாது. நம்ம சுச்சேஷனா சொல்லி வருவோம். தேவை என்று சொன்னால் அது கூட நம்ம புரிஞ்சுக்கல என்பதா, காசு போனா என்பதா, தேவை என்பதாக தான் நம்ம விளங்குறோம். இந்த காசு பணம் இருப்பது காரணத்தினால அந்த குடியரசு நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள் என்ன நடக்கிறது, அதனால் ஏற்பட்ட சோதனை, வேதனை அல்லாஹ் அதனால் இறங்கிவிட்ட நண்பர்களே, அடித்து நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? காசு பணம். இந்த காசு பணம் இது தீனை பறித்து விட்டது, ஈமானை பறித்து விட்டது. நண்பர்களே, மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிட்டது. பாதுகாக்க அல்லாஹ் பார்த்தாங்க. நினைத்துக்கூடிய பெரியார்களே, சகோதரர்களே, ஆக நமக்கு ஈமானை தந்தான், சிராத்தை தந்தான், காமிலான செய்யக்கூடிய ஒரு தொடர்பை தந்திருக்கிறான். குறிப்பாக உயிர்கள் மட்டுமல்ல, இந்த ஊருக்கான மக்கள், குறிப்பாக தாய்மார், இதெல்லாம் இந்த ரமதானிலே மிகச்சிறந்த உயர்வான உபதேசங்களை, அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக இந்த ரமதான்